வணக்கம். மீண்டும் உங்களை ஒரு அதிகாலையில் சந்திக்கிறதே எப்பொழுதுமே உற்சாகம்தான். எங்களுக்கும் உற்சாகம், உங்களுக்கும் உற்சாகம் என்பதை நாங்கள் அறிவோம். அதனால்தான் உங்களால் எங்களை விட முடியல, எங்களால் பசுமை நடை நடத்துறதை விட முடியல. உண்மையிலேயே ஒரு முக்கியமான 2 உரைகளை வெற்றியும் சித்திரை விதிக்காரனும் நிகழ்த்தி இருக்கிறார்கள். பொதுவாகவே உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய திருவிழாக்களினுடைய நோக்கமே மக்களை ஒன்றிணைப்பது தான். மக்களை ஒரு 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 இளைப்பாற செய்வது, கடும் உழைப்பு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ், ஒரு எஃப்ஐ அமுக்கிற மாதிரி தான். ஆனால் சமீப காலங்களாக பார்க்குறோம், அந்த திருவிழாக்களினுடைய அர்த்தம் இந்தியாவில் மாறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நான் எதை சொல்கிறேன்னு புரியும்னு நான் நினைக்கிறேன். திருவிழாக்கள் ஒரு கம்யூனல் ஹார்மோனிக்கான விஷயமாக ஆசாசையாக எல்லாரையும் திரட்டினது போய், இப்பயும் நான் நிறைய நண்பர்களை மதுரையில் சித்திரை திருவிழாவுக்கு அழைப்பேன். அவங்க வருவாங்க. நாங்கள் அப்படியே ஒரு எதிர் சேவையில் ஒரு நடந்துட்டு வருவோம். தமிழகத்தின் சில பிரபலங்களை கூட நாங்கள் முகத்தில் கர்ச்சீஃப்லாம் கட்டிக்கிட்டு கூட்டத்துக்குள்ளே கூட்டு போயிருக்கோம். அவங்கெல்லாம் போயிட்டு பிரமிப்படைஞ்சது. ஒரு 10 லட்சம் பேர் கூடி கலைதான், ஒரு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. ஏனெனில் நாம் இங்கே கூடுவது போல் அந்த திருவிழா கூடக்கூடிய மக்களினுடைய மனங்கள் சுத்தமாக இருக்கு. இதை சுத்தமாகவே பாதுகாப்பது பசுமை நடையினுடைய நோக்கங்களில் ஒன்று. இந்த நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, ஹியூமன் மைண்ட், அதை நம்ம அதை சுத்தமாகவே வைத்திருக்க நம்ம பாடுபட வேண்டியது இருக்கு. நாம் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியது இருக்கு. நம்ம தினசரி குளிப்பது போல் மனதையும் நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. ஏனென்றால் இப்போ என்ன நடக்குது, இன்னைக்கு எங்கள் திருவிழா, நீங்களாம் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, உங்கள் மேலே கலர் பொடி தூவும் படும் என்று இன்றைக்கு நீங்கள் என்னைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று இன்றைக்கு டிக்டேட்ஸ் வர தொடங்கிய ஒரு பெரிய ஒரு இருண்ட காலத்தின் தொடக்கம் என்று நான் சொல்ல மாட்டேன். இருண்ட காலமாக அதை நாம் மாற்ற ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்கிற தெளிவை நாம் ஒவ்வொருவரும் நம் மனங்களில் வைத்திருக்க வேண்டும் என்பதே பசுமை நடையின் நோக்கங்களில் ஒன்று. இன்றைய நடையோடு ஒரு சிறப்பு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் அவர்களுடைய 73 அகவை முடிந்து அவர் 74வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்.